யார் என்னை விடுதலையாக்குவார்? இயேசு கிறிஸ்து மாத்திரமே உங்களை விடுதலையாக்குகிறவர். இயேசு கிறிஸ்துவை விடுதலையாக்குகிறவர். விடுதலையோடு இந்த இடத்தை விட்டு உங்களை அனுப்ப போகிறார். ஆமென். பாட முடியல, ஒரு கட்டு. நல்லா படிக்கிறீங்க, ஆனா பைபிள் படிக்க மாட்டேங்கிறீங்க, ஒரு கட்டு. நல்லா ஜெபிக்கிறவங்க தான், ஜெபம் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரு கட்டு. ரெண்டு கையும் கொண்டு வந்திருக்கீங்க, கை தட்ட மாட்டேங்கிறீங்க, கையை கட்டு. விளங்குதா? தேவன் உங்களை விடுதலையாக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய நாமம் தரித்த அவருடைய ஜனங்கள், அவருடைய ஜனங்களாக இருக்கிற நம்மளை ஒரு கட்டோடு இருக்கிறதுக்கு கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? விட மாட்டார். இன்னைக்கு நிறைய ஜனங்கள் அவங்களே கட்டி கொள்றாங்க. கையில் பார்த்தா இங்கிருந்து இது வரைக்கும் வெறும் கயிறா கட்டியிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கழுத்தில் கட்டியிருப்பாங்க, இடுப்பில் கட்டியிருப்பாங்க. இந்த கட்டுகளை கர்த்தர் அறுக்கிறார். இந்த கட்டுகளை கர்த்தர் அறுக்கிறார். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, யார் எங்களை விடுதலை ஆக்குவார்? சரி, இயேசுதான் விடுதலை ஆக்கிறான்னு சொல்லிட்டேன். நிறைய காரியங்கள் நம்ம விடுதலை பெற்று இருக்கிறோம், பாட்டும் படித்தோம். விடுதலை நாயகன் வெற்றி தருகிறார், விடுதலை கொடுக்கிறவர். இந்த உபவாச ஜெபத்தை விடுதலை தருகிறார். எப்படி கொடுப்பார்? இப்ப நான் சொன்னேன்ல, மாத்திரை கொடுத்து சுகமாக்குறதும் இருக்கு, ஊசி போட்டு சுகமாக்குறதும் இருக்கு, குளுக்கோஸ் சேர்த்து சுகமாக்குறதும் இருக்கு. ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட். ஆமாம் இல்லைங்களா? முன்னாடியெல்லாம் ஆப்ரேஷன்னா வகுத்து கிழிச்சு, இடுப்பு கிழிச்சு, இப்போ புடனை கிழிச்சு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. சாக்கு தைக்கிற மாதிரி என்ன செய்வாங்க? தச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படி ட்ரீட்மெண்ட் எல்லாம் மாறிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறதுங்களா? லேசர் கருவி கொண்டு அந்த ஸ்பாட்டில் மட்டும் ஓட்ட போட்டு, வழியே தெரியாது, வழியே இல்லாமல் அங்கே மட்டும் ஓட்ட போட்டு அங்கே இருக்கிற பிரச்சனை என்ன செய்கிறாங்க? எடுத்துடுறாங்க. அப்ப இன்னைக்கு நம்ம கட்டுகளை ஆண்டவர் விடுதலை ஆக்குறார்னா எப்படி விடுதலை ஆக்குகிறார்? புரியுதான் சொல்ல உங்களுக்கு? மாத்திரை கொடுத்தும் சுகமாக்கலாம், ஊசி போட்டு சுகமாக்கலாம், குளுக்கோஸ் சேர்த்து சுகமாக்கலாம். இப்படி ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்கு. மாத்திரை சாப்பாடு இடத்துல குளுக்கோஸ் என்ன செய்ய முடியாது? குளுக்கோஸ் ஏற்ற முடியாது. குளுக்கோஸ் போற இடத்துல மாத்திரை செலுத்த முடியாது. அப்ப ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்குகிறார்னா எப்படி விடுதலையாக்குகிறார்? ஜபத்தில் விடுதலையாக்குகிறாரா? பாடும்போது விடுதலையாக்குகிறாரா? தூங்கும் போது விடுதலையாக்குகிறாரா? இல்ல வண்டியில போகும்போது விடுதலையாக்குகிறாரா? உபவாசத்தில் இருக்கும்போது விடுதலையாக்குகிறாரா? எப்படி விடுதலையாக்குகிறார்? புரியுதான்னு சொல்ல உங்களுக்கு? நல்ல முக்கியமான நேரம். ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க வந்திருக்கிறார். எப்படி நீங்க விடுதலை ஆவீங்க? இதான் நம்ம பார்க்க போகிறோம். வாசிங்க. எப்படி விடுதலை ஆக்குறாருன்னா மத்தேயு 8:8 வாசிங்க. மத்தேயு 8:8 நூற்றுக்கு அதிபதி. சரி, இப்போ ஒரு 100க்கு அதிபதி. இவர காரியங்கள் நமக்கு தெரியும். ஒரு பெரிய மனுஷன், 100 பேருக்கு இவனுக்கு கீழே இருக்கிறாங்க, ஒரு அதிபதியா இருக்கிறான். அந்த 100 பேர்ல ஒருத்தன் வேலைக்காரன். அப்படிதானே? ஒரு வேலைக்காரனுக்காக ஒரு 100 பேருக்கு அதிபதியா இருக்கிறவன் எந்த அளவத்தில் பாசம் வைத்திருக்கான் பாருங்க. இவர் யூதன் அல்ல, புறஜாதியான். இவர் நினைச்சிருந்தா அந்த பாக்கி 99 பேர் இருக்காங்களே, அவங்களை யாரையாச்சும் அனுப்பி இயேசுவை கூட்டு வந்து என்ன செஞ்சிருக்கலாம்? சுகமாக்குங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இவன் என்ன சொல்றான்? தானே அந்த காரியத்தை செய்கிறான். தானே சொல்ற மாதிரி. பிரியமான வேலைக்காரன் இன்னொருத்தர் இருக்கு. இந்த 100க்கு அதிபதிக்கு பிரியமான வேலைக்காரன் 100 பேர் இருக்காங்க. ஆனா இந்த வேலைக்காரன் எப்படி இருந்தானாமா? அந்த எஜமானுக்கு பிரியமா இருந்தான். நீங்க ஆண்டவருக்கு பிரியமா இருக்கீங்களா? பாட்டு பாடுறோம், பிரியமானவனே
உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றில் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பாடுவோமா? பிரியமா. கைகள் தட்டுவோம். இந்த கட்டு அறுக்கட்டும். கைகள் கட்டு அறுக்கட்டும். ஆமென். கைகள் தட்டி பாடுங்க. கை கொண்டு வந்திருந்தா உற்சாகமா தட்டுங்க. ஆமென், ஆமென். மகளே, வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆமென், ஆமென். என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரோ பட்டயத்த, ஆவிதரோ பட்டயத்த, எடுத்து போராடி வெற்றி பெறு. ஆமென். எடுத்து போராடி வெற்றி பெறு. ஓஹோ, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. நீங்க ஆண்டவருக்கு பிரியமா இருந்தால் ஆண்டவரே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஏனால் பிரியமான வேலைக்காரனா இங்க சொல்லியிருக்கு. சொல்லி வர்றான், என் வேலைக்கார முடியாம இருக்காங்கன்னு சொல்லி. ஏன் சொல்றாரு? அப்படியா? இந்த போனவங்க எல்லாம் சொன்னாங்க அவன் ரொம்ப நல்லவன். இப்போ அவங்க குறித்து நம்ம பார்க்க போறதில்ல. அவன் ரொம்ப நல்லவன், அதான் யூதர்களை ரொம்ப நேசிக்கிறவன். அப்ப இவன் யூதன் அல்ல, புறமதஸ்தான், ஆண்டவரை அறியாதவன், ஆண்டவர் நம்பிக்கை வைக்கிறான். யூத ஜனங்களுக்கு ஒரு ஜப ஆலயத்தை கட்டி கொடுத்தானா. என்ன கட்டி கொடுத்தான்? ஜப ஆலயம். சாலமோன் தேவாலயம் கட்டினா. இந்த நூற்றுக்கு அதிபதி இந்த ஜனங்கள் கூடி ஜெபிப்பதற்காக ஒரு ஜப ஆலயம் கட்டி கொடுத்துருக்கிறான். ஏசு பார்க்குறாரு, அப்படியா நம்ம ஜனங்களை அப்படி நேசிக்கிறாரா? சரி, நானே வர்றேன், நானே வந்து அவனை என்ன ஆக்குவேன்? சுகமாக்குவேன் என்று சொன்னார். இந்த நீசு அங்க போகுது. அப்ப அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லி வர்றான், ஐயா நீர் என்ன செய்வன வீட்டுக்கு வர வேண்டாம். ஏன்னா நீங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பெரிய பாத்திரன் அல்ல, நான் தகுதி இல்லை. என் வீட்டுக்கு வர்றதுக்கு நீங்க என்ன இல்லை? தகுதி இல்லையா? தகுதி இல்லாத மனுஷன். நான் 100 பேருக்கு அதிபதி தான், ஆனா நான் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்பட்டு இருக்கிறேன். எனக்கு அதிகாரி யாரு? யாரு? ராஜா எனக்கு அதிகாரி. இப்போ வந்து நமக்கு போலீஸ்காரர் இருக்காருன்னா அவங்களுக்கு முதல்ல யார் தெரியுமா? அங்கே இருக்கிற எஸ்ஐ. அந்த எஸ்ஐக்கு பெரிய ஆள் யார் தெரியுமா? இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டருக்கு பெரிய ஆள் யார் தெரியுமா? டிஎஸ்பி. டிஎஸ்பிக்கு பெரிய ஆள் ஐஜி. இப்படியே என்ன செய்யும்? அப்படியே போகும். கடைசியில் பார்த்தா முதலமைச்சர் தான் எல்லாத்துக்கும். எல்லாத்துக்கும் முதலாளி யார் தான்? முதலமைச்சர் தான். முதலமைச்சருக்கு முதலாளி யாரு? நீங்களும் நான் தான். நீங்கள் நானும் ஓட்டு போட்டாதான் விளங்குதா? எங்க சுத்தம் எங்க தான் வருது? அதான் சொல்லுவாங்க, வாழ்க்கை என்பது ஒரு வட்டம். வாழ்க்கை என்பது வட்டம். சரிங்களா? இப்ப இவனுக்கு அதிகாரி இருக்கிறாங்க. சொல்றான், நான் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருக்கிறேன். நானே ஒருவனை போறான், ஒருத்தன் வர சொன்னா வர்றான். ஆனா நீங்க எந்த அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவர் அல்ல. நீரே தேவகுமாரன். நீங்க இங்க வந்துதான் சுகமாக்குன்னு அவசியம் இல்லை. அங்க இருந்துகிட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்கார சுகமாவா. அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா, என் வேலைக்காரன் வியாதிலிருந்து விடுதலை ஆவான். ஏன்னா அந்த வார்த்தை அவன் நம்புறான். நீங்க நம்புறீங்களா? அவன் நம்பினதுனால அவன் வேலைக்காரன் சுகமானான். வேலைக்காரன் சுகமானான். கர்த்தர் விடுதலையாக்கினால் நீங்க மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். வார்த்தையை நம்பணும். மாத்திரை சாப்பிட்டு சுகமாகிற வியாதி இருக்கு, ஊசி போடுற போட்டும் சுகமாக்குற வியாதி இருக்கு. சொன்ன இல்லையா? எதுக்கு சொல்றேன்? இதுக்காக தான். இயேசு ஒருத்தரை கண்ணு இல்லாதவனுக்கிட்ட சேர் உண்டாக்கி அந்த சேத்தை எடுத்து கண்ணில் பூசி சீலாவும் குடத்துல கழுவுன்னு சொன்னார். இது ஒரு வகை. ஒருத்த காது கேட்காத வந்தான், அவன் காதுக்குள்ள 2 விரலை விட்டு எப்பத்தா என்று ஜெபிச்சார். அவன் காது என்ன செய்யுது? திறக்கப்பட்டது. இன்னொருத்தனை 10 பேர் இருக்காங்க, நீங்க போங்க, போயிட்டு உங்க ஊருக்குள்ள காட்டுங்க சொல்லி போகும்போதே சுகமாயிட்டாங்க. போகும்போதே சுகமாயிட்டாங்க.
ஒரு இளம் பெண் செத்து போயிட்டா, அங்க வந்து அவர் கையை பிடிச்சு தூக்கி வர்றார். தலித்தாகுமி, அப்படிதானே? தலித்தாகுமி என்று சொல்லி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹீப்ருவில் சிறுபெண்ணே எழுந்துரு என்று பொருள். செத்து போனவங்க உள்ளேயே போய் கையை பிடிச்சி உயிரோடு எழுப்புனது இது ஒரு வகையான சுகம். செத்துப்போன வாலிபன் கொண்டு போகிறாங்க பாடையில், பாடையை தொட்டு அவனோட பேசினது ஒரு வகை. சரிங்களா? ஆண்டவர் தான் சுகம் பல விதத்தில் கொடுக்கிறார். ஆனால் இங்கே வார்த்தையில் சுகம் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உங்க வார்த்தையினால் எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை நம்பினா, ஆண்டவரே நீங்க சொன்னீங்கன்னா என் வேலைக்காரன் விடுதலை ஆவா. நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க சொன்னா என் பிள்ளை விடுதலை ஆவா, என் மருமக விடுதலை ஆவா, என் மாமனார் விடுதலை ஆவாரு, பிசாசு பிடியில் இருக்கிறவங்க விடுதலை ஆவாங்க. ஒரு வார்த்தை சொல்ல ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுவான் ஆண்டவரே. அந்த வேலைக்காரனுக்காக அந்த எஜமானன் பரிந்து பேசுனது போல நீங்களும் நானும் மற்றவங்களுக்காக பரிந்து பேச வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா? எரேமியா புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23ல் 29 வாசிங்க. ஆண்டுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. ஆண்டு சொல்றாரு, என் வார்த்தை அக்கினி போல இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டோட வார்த்தை எப்படி இருக்கு? அக்கினி போல இருக்கு. அக்கினி போல இருக்கு. அக்கினி இறங்கி வந்தா உன்னை எந்த கட்டு இருந்தாலும் கட்டுகள் அறுபடுமா அறுபடாதா? அறுபடும் இல்ல. சிம்சோனை கட்டி வச்சிருந்தாங்க, புது கயிறு வாங்கி கட்டி வச்சிருந்தாங்க. ஆனா தேவ ஆவி அவனுக்குள்ள வந்த உடனே நெருப்பை பட்ட நூலை போல் அந்த கயிறு பிஞ்சு போச்சாமா. பிசாசு உங்களை எந்த கட்டில் கட்டி வச்சிருந்தாலும் தேவனுடைய வார்த்தை அக்கினி போல இறங்கி வந்தால் உங்க கட்டுகள் விடுதலை ஆவீர்கள். ஆமென். ஆன்னு சொல்றாரு, என் வார்த்தை அக்கினி போலவும் கண்மலையை நொறுக்கும் சம்பிட்டி போலவும் இருக்கிறதல்லவோ. கர்த்தர் சொல்லுங்க, என் வார்த்தை இப்படிப்பட்ட வல்லமையுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை நம்புறீங்களா? இந்த வார்த்தை நம்புறீங்களா? உங்களுக்கு விடுதலை. நீங்க எதுல இருந்து விடுதலையாக வேண்டும் என்று விரும்புகிறீங்களோ அந்த காரியத்தில் உங்களுக்கு விடுதலை. நம்பணும், நம்பணும். இன்னொருத்த மன சொல்றான், கர்த்தருடைய வார்த்தை நம்பி போனானாமா, அவனும் ஒரு ரூட்டுக்கு அதிபதி தான். நம்பி போனா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே செய்தி வருது, உன்னுடைய மகள் பிழைத்து விட்டார். ஹல்லேலூயா. எந்த நேரம் அப்படி கேட்குறான். நேற்று 12 மணி இருக்கும். இயேசு தன்னிடத்தில் சொன்ன நேரம் அதுவே நேரம். ஆமென். இப்போ 12:45 நேரம். இப்போ ஆண்டு உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிற சொல்லு அது அப்படியே நிறைவேறும். நிறைவேறுவது நிறைவேறாது யாருக்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட தான் இருக்கு. ஏன்னா அவன் நம்பி போனானா. எப்படி போனா? ஆண்டவரை நம்பி போங்க, அவருடைய வார்த்தையை நம்பி போங்க. எதிலிருந்து உங்களுக்கு விடுதலை ஆக வேண்டும் என்று விரும்புகிறீங்களோ அதிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா. சில வேளையில் வசனம் நம்மளை புடமிடும், வசனம் நம்மளை கொஞ்சம் காக்க வைக்கும். ஏன் தெரியுமா? உங்க விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக, தேவ திட்டம் உங்களில் நிறைவேறுவதற்காக. உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, யோசேப்பை குறித்து நமக்கு தெரியும். யோசேப்பு தரிசனங்களை சொன்னா, சொப்பனங்களை சொன்னா, அண்ணன்மார்களுக்கு அவனை பார்த்து பிடிக்கல, கொலை செய்யணும் திட்டம் போட்டான். கடைசியில் எகிப்துக்கு வித்துட்டாங்க. அங்கே போய் அவன் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. தேவனோட திட்டம் இருந்தது. இந்த யார் வேணாமன்னு ஒதுக்கி வச்சாங்களோ அவனை வச்சுதான் தகப்பனுடைய முழு குடும்பம் காக்கப்படுவதோடு அந்த தேசம் முழுவதும் இவனால மோசிக்கப்பட போகுது என்று தேவனுடைய திட்டம் இருந்தது. இது யோசேப்புக்கு தெரியாது.
ஆண்டவர் அவன் அப்படியே என்ன செய்கிறார்? புடமிடுகிறார், புடமிடுகிறார். சங்கீதம் 105 சங்கீதம் 105:19 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் அந்த ராஜாவாய் வருவதற்கு முன்னாடி, அதிபதியாய் யோசேப்பு வருவதற்கு முன்னாடி வசனம் எப்படியெல்லாம் அதுக்கு மேலுக்கு 18-19 வாசிங்க. எவன் கால்கள்? எவன் கால்கள்? யோசேப்புடைய கால்கள் மேலே இருக்கு. அவன் கால்களில் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். இன்னைக்கு உங்களுக்கு சில விலங்குகள் இருக்கு, உங்க வாழ்க்கையில் சில விலங்குகள் இருக்கு. அம்மா, உன் புருஷனே உனக்கு ஒரு விலங்கா இருக்கலாம். சகோதரனே, உங்களுடைய மனைவியே ஆவிக்குரிய வாழ்க்கை வளராதபடிக்கு உன் மனைவியே உனக்கு ஒருவேளை விலங்கா இருக்கலாம். உன் பிள்ளைகள் உனக்கு ஒரு விலங்கா இருக்கலாம். பெற்றோர்கள் உனக்கு ஒருவேளை விலங்கா இருக்கலாம். உன் நண்பர்கள் உனக்கு ஒருவேளை விலங்குகளா இருக்கலாம். இன்னைக்கு அந்த விலங்குகளை கர்த்தர் நிவர்த்தியாக்குகிறார். அல்லேலூயா. இங்க சொல்றதுக்கு விலங்குகளால் அவனை ஒடுக்கினார்கள். உங்களை ஒடுக்குறாங்களா? விலங்க போட்டு ஒடுக்கல, வார்த்தையில ஒடுக்குறாங்களா? வார்த்தையை சொல்லி சொல்லி பயமுறுத்துறாங்களா? வார்த்தையினாலே உங்களை துக்கப்படுத்துறாங்களா? வார்த்தையினாலே உங்களை வேதனைப்படுத்துறாங்களா? யோசேப்பு விலங்கினாலே ஒடுக்கப்பட்டான். நீங்க வார்த்தையினால ஒடுக்கப்படலாம், பொருளாதாரத்தினால ஒடுக்கப்படலாம், சரீர சுகம் இல்லாமல் சில வேளை என்ன செய்யப்படலாம்? ஒடுக்கப்படலாம். தேவன் அவருடைய விலங்கை உடைச்சார். தேவன் அதிலிருந்து அவனை விடுதலையாக்கினார். நம்மளை விடுதலையாக்குவார். அல்லேலூயா. எது வரைக்கும்? அடுத்த வாசிமா. அவனுடைய பிராணன் இரும்பிலே அடைப்பட்டிருந்தது. அப்படி என்ன அர்த்தம்? இந்த விலங்குகள் இப்படி இருக்க காட்ட சாகிறது எனக்கு நல்லமா இருக்குமே, இந்த வேதனை என்னால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல, இருந்து ஒரு விடுதலை இல்லையே என்று காவல் நிலையத்தில் இருந்து அவன் ஜெபம் பண்ணுகிறான். அவன் மனசுல இந்த வேதனை. இப்ப 19, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை என்ன செஞ்சது? புடமிட்டது. கைகள் தட்டி ஆண்டவரே என்று சொல்லுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அங்க என்ன சொல்றது? கர்த்தர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் வரை கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? சொல்லுவோமா? கர்த்தர் செய்ய நினைத்த என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் ஊழியத்துல தடுப்பது யாரு? நான் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். உன் முன்னேற்றத்தை உன்னை சுத்தி இருப்பவங்க பார்ப்பாங்க. உன் பொருளாதார வளர்ச்சியை உன்னை சுத்தி இருப்பவங்க பார்ப்பாங்க. உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதை உன்னை சுத்தி இருப்பவங்க பார்ப்பாங்க. உன் கட்டுகள் உடைக்கப்படுவது சுத்தி இருக்கவங்க பார்ப்பாங்க. அல்லேலூயா. தேவனாம் மகிமை உண்டாகட்டும். சொன்ன வார்த்தை நிறைவேறு வரைக்கும் வசனம் அவனை என்ன செஞ்சுதான்? புடமிட்டது. உங்களிலே கடவுள் வார்த்தை நிறைவேறும், நிறைவேறும். நிறைவேறு வரைக்கும் கொஞ்ச நாள் அது புடமிடும். என்ன செய்யும்? புடமிடும். கலங்க வேண்டாம். இங்கே முதல் பார்த்தோம், இயேசு வார்த்தையால் சுகமாக்குறவர் என்று சொல்லி அந்த 100க்கு அதிபதி நம்பினான். நம்பினது நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்ட வார்த்தை எல்லாமே கடவுளுடைய வார்த்தை தான். அவன் நம்பி இருந்ததுனால சுகமாக பெற்றுக்கொண்டான், வியாதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டான். தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? அக்கினி போன்றது, கண்மலை உடைக்கிற சம்பட்டி போல் இருந்தது. உன்னுடைய கட்டுகளை உடைக்க முடியாதா? உன் கட்டுகளை உடைக்க ஆண்டவருக்கு வல்லமை இல்லையா? இருக்குயா, இருக்கு இருக்கு. ஒரு எலுமிச்சை பழம் உடைக்கிறேன்னு சொல்லி நம்புறாங்களே, ஆண்டவர் உடைக்க மாட்டாரா? இன்னைக்கு எப்படிப்பட்ட வியாதிகள் வந்தவங்களெல்லாம் தேவன் வார்த்தையினாலே விடுதலை கொடுத்தார். வாசிங்க. ஸ்தோத்திரம். இன்னொரு வார்த்தையை நம்ம பார்த்து ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். மத்தேயு 8:16 நீங்கள் முன்னாடி வாசிங்களே. 8:16
அஸ்தமான போது இயேசுகிட்ட சாயங்கால வேளையில கொண்டு வந்தாங்க. முத எந்த லிஸ்ட் வருது? பிசாசு பிடித்தவர்கள். எதுக்காக வர்றாங்க? அவங்களை கொண்டு வர்றாங்க விடுதலை ஆவதற்காக. அல்லேலூயா. இங்க போனால் விடுதலை ஆகும் என்று அவங்க நம்பி பிசாசு பிடித்தவர்களை கொண்டு வந்தார்கள். அடுத்து அவர் அந்த ஆவிகளை தம்முடைய வார்த்தையினாலே துரத்தி, அல்லேலூயா, பிசாசுகளை எப்படி துரத்தினார் ஆண்டவர்? எப்படி துரத்தினார்? எந்த வார்த்தை? ஆண்டுடைய வார்த்தை. இயேசுவே வார்த்தை தான். யோவான் 1:1 நீங்க பார்த்தீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. இயேசு என்றால் வார்த்தை என்று பொருள். இயேசு எப்படி துரத்தினார் பிசாசுகளை? வார்த்தையினாலே துரத்தினார். பிசாசு பொய்யன் என்று பைபிள் இருக்கு வசனம். பிசாசு பொய்யனும், ஆமா, காட் ஃபாதர் பயங்கர பொய் சொல்றவன். அவங்கிட்ட இந்த உண்மை வருமா? உண்மை வருமா? வாய்ப்பே இல்லை. இயேசு பிசாசு எப்படி துரத்தினார்? வார்த்தையினாலே துரத்தினார். அப்ப பிசாசு பிடித்திருந்தவர்களை எப்படி விடுதலையாக்கினார்? வார்த்தையினாலே விடுதலையாக்கினார். விளங்கணும். அல்லேலூயா. முதல் பார்த்தோம், வியாதி உள்ளவங்களை எப்படி விடுதலையாக்கினார்? வார்த்தையினாலே விடுதலையாக்கினார். இப்ப பிசாசு பிடிச்சவங்களை எப்படி விடுதலையாக்கினார்? வார்த்தையினாலே விடுதலையாக்கினார். உங்க வாழ்க்கையில இயேசுடைய வார்த்தை இருக்கா? இயேசுடைய வார்த்தை உங்க வீட்டில் இருக்கா? உங்க மனசுல உங்க இயேசுடைய வார்த்தை இருக்கா? இருந்தால் உங்களுக்கு விடுதலை. அல்லேலூயா. மார்க் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 32 34 முடி வாய்ச்சி முடிச்சிருங்க. ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். இதே சம்பவம் தான், இந்த மத்த 8ல் வர சம்பவம் தான் அங்க இருக்கு. ஆனா எப்படி வரும்? சாயங்காலமாகி, அதே சம்பவம் சொன்னல, அதே சம்பவம். சாயங்காலமாகி சூரியன் அஸ்தமிக்கும் போது சகல பிணியாளிகள், கவனிச்சுக்கிடுங்க, என்ன வியாதிகள்? சகல பிணியாளிகள். காய்ச்சலா, மண்டை வலியா, மூக்கு வலியா, வகுத்து வலியா, கால் வலியா, நமக்கு கணக்கிடவில்லை. என்ன வியாதியில் வந்தாங்க? சகல என்னென்ன நோய் இருக்கோ எல்லா நோய் உள்ளவங்க வர்றாங்க. வியாதி இருந்தவங்க இயேசுவிட்ட போனால் விடுதலை கிடைக்கும் என்று வந்தாங்க. ஆமா இல்லைங்களா? இயேசுவிட்ட போனால் என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும் என்று நம்பி வந்தாங்க. சாயங்கால வேளையில் வந்தார்கள். பிசாசு பிடித்தவர்களும் நோயாளிகளும் வந்தார்கள், பிசாசு பிடித்தவர்களும் வந்தார்கள். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க, சில வியாதிகள் நமக்கு வியாதியா தெரியும், அது வியாதி அல்ல, பிசாசு கொண்டு வர்றது. அதுக்கு நீ என்ன ஆஸ்பத்திரி போனாலும் சுகமாகவே ஆகாது. எல்லா டெஸ்டும் கரெக்டா இருக்கு சொல்லுவாங்க, ஆனா அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை சைத்துல இருக்கும். பிசாசு விலகினால் வியாதி சுகமாகும். அல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப பேர் மன பிசாசு ரொம்ப இருக்கு. என்ன பிசாசு? மனப்பிசாசு. இந்த பிசாசு இருக்கிறனால ஏதோ ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கு. யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இது என்ன பிசாசு? மனப்பிசாசு. இப்ப இயேசுவிடத்துல சகல வியாதி உள்ளவர்களும் வந்தார்கள், பிசாசு பிடித்து வந்தார்கள். சரிங்களா? எப்படி துரத்தினாருன்னு மத்தேல நம்ம பார்த்தோம்ல, இந்த ரெண்டு ஒரே சம்பவம் தான். சரிங்களா? ஏன்னா மத்தேயு இயேசுவை ராஜாவாக காட்டுறதுனால ராஜாவுடைய வார்த்தைக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. அதை பேஸ் பண்ணியே அவர் வந்து இது பண்றார், அவர் எழுதுறார். அப்ப இந்த சகல வியாதிகளையும் சகல பிசாசுகளையும் தம்மிடத்தில் கொண்டு வந்தவங்களை சுகமாக்கினார் என்று மார்க்கில் பார்க்கிறோம். எப்படி சுகமாக்கினார்? தொட்டு சுகமாக்கினாரா, இல்லை சேர் உண்டாக்கி கண்ணில் இது சேர் பூசினாரா, இல்லை தனியாக கூட்டு போய் பேசினாரா, இல்லை காதுக்குள்ளே விரலை விட்டு ஜெபம் பண்ணி சுகமாக்கினாரா, பாட்டு படித்த ஜெபம் பண்ணாரா சுகமாக்கினாரா, ஜெபம் பண்ணி சுகமாக்கினாரா,
தெரியல, ஆனா சுகமாக்கினார். ஆமா இல்லைங்களா? சுகமாக்கினார். மாத்திரை கொடுத்து சுகமாக்கினாரா, ஊசி போட்டு சுகமாக்கினாரா, குளுக்கோஸை இறங்கி சுகமாக்கினார் தெரியல, ஆனா சுகமாயிருச்சு. விளங்குதுங்களா? எப்படி சுகமானார்னு மத்தேயில பார்த்தோம். வார்த்தையினாலே சுகமாக்கினார். அல்லேலூயா. வார்த்தை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில விடுதலை வேண்டுமா? இயேசுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கா? இயேசுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தால் உங்க வாழ்க்கையில விடுதலை